வெல்கம் பேக் டு எஸ்எம்பி அகாடமிக் சேனல். இன்றைக்கி சயின்ஸில் செல் உயிரியல் அப்படிங்கிறதுலேருந்து ஒன் வேர்டு பார்ப்போம். அப்ஜெக்டிவ்ஸ் இது வந்து டெட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியமானது. 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேருந்து வந்தது, தமிழ் மீடியம். செல்லின் வடிவம் என்னன்னு பாருங்கள். வட்டம், சதுரம், செவ்வகம், அருங்கோணம். செல்லுலா என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் ஒரு சிறிய அறை. செல் என்று பெயரிட்டவர் ராபர்ட் ஹூக். ப்ரோகேரியாட்டிக் செல் எளிய செல். ஜே.இ. பர்கின்சி பெயரிட்ட நுண்ணுறுப்பு புரோட்டோபிளாசம். உட்கருவில் காணும் நுண்ணுறுப்பு குரோமேட்டின் வலைப்பின்னல். உடலின் வடிவத்தை தீர்மானிப்பது உட்கரு. சாப்பிடும் உணவை ஆற்றலாக மாற்றுவது மைட்டோகாண்ட்ரியா. உணவிலிருந்து புரத சத்தை பிரித்து எடுத்து செல்லுக்கு வலு சேர்ப்பது எது சொல்லுங்க? கோல்கை உறுப்புகள். எண்டோபிளாச வலையின் பணி செல்லுக்குள் பொருள் கடத்துதல். புள்ளி வடிவத்தின் உள்ள நுண்ணுறுப்பு ரிபோசோம்கள். மஞ்சள் வண்ணமுடைய நுண்ணுறுப்பு லைசோசோம். தாவர செல்லின் நுண்ணுணிப்பு அல்லாதது சென்ட்ரோசோம். செல் சுவர் எதால் ஆனதுன்னா வடிவத்தை தரும் செல்லுலோசினால் ஆனது. செல்லின் உள் உறுப்புகளை பாதுகாப்பது செல் சுவருடைய வேலை. இவை அனைத்தும். நுண்குமிழிகளின் வண்ணம் வெளிர்நீலம். பொறுத்துக. எபிதீலியல் செல் வந்து தூண் வடிவம். தசை செல்கள் கதிர்கோள் வடிவம். நரம்பு செல்கள் நார்களை கொண்டது. இரத்த சிவப்பு செல்கள் வட்ட வடிவம். உடலில் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கும் செல்கள் எபிதீலியல் செல்கள். உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் செய்யக்கூடிய செல்கள் நரம்பு செல்கள். தசை செல்களின் பணியானது சுருங்கி விரிந்து இயக்கத்திற்கு உதவுதல். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.